பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம். வரக்கூடிய ஏப்ரல் 8 பங்குனி 26 திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு அமாவாசை ஆரம்பிச்சு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வெடிக்காலையில 2:30 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கு. நம்ம தென்னக காசி பைரவ கோவில்ல திங்கட்கிழமை பங்குனி 26 மாலை 4:30 மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பிச்சு சொர்ணலிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் ஒவ்வொரு அமாவாசைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த நெய் அபிஷேகத்துல கலந்துட்டு இருக்கீங்க. இந்த நெய் அபிஷேகம் பண்றது சொர்ணலிங்கத்துக்கு நெய்யை ஊத்தி அபிஷேகம் பண்ணி அந்த நெய் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த நெய் அபிஷேகம். இந்த நெய் அபிஷேகங்கிறது 4:30 ஹோமங்கள் ஆரம்பிச்சு ஹோமத்தை நிறைவு பண்ணிட்டு சொர்ணலிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் பண்ணி அலங்கார தீபாராதனை ஒவ்வொரு அமாவாசைக்கு சிறப்பா இந்த நெய் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அமாவாசைங்கிறது சக்தி வாய்ந்த ஒரு திதி. அந்த திதியில நாம நெய் அபிஷேகம் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நெய் அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும், நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு தான் இந்த நெய் அபிஷேகம். நம்ம தென்னக காசி அதாவது காவல் காக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. ஒரு பொருளா இருக்கட்டும், நம்ம உயிரா இருக்கட்டும், நம்மளுடைய தேகமா இருக்கட்டும், எல்லாத்தையும் காக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. இந்த பைரவருக்கு சொர்ணலிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் பண்ணி அந்த நெய் சாப்பிட்றதுனால நமக்கு ஆரோக்கியம், தேகம் ஆரோக்கியமா இருக்குங்கிறது தான் ஐதீகம். கண்டிப்பா வரக்கூடிய பங்குனி 26 திங்கட்கிழமை ஏப்ரல் 8 4:30 ஹோமங்கள் ஆரம்பிச்சு நெய் அபிஷேகம். நெய் அபிஷேகம் தான் அமாவாசையிலே சிறப்பு. பைரவருடைய அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம்.